ஹாலிவுட்லேருந்து தமிழ் சினிமா வரைக்கும் டைம் ட்ராவலை பற்றின படங்கள் நிறைய வந்திருக்கு. இந்த படங்களில் காட்டுற மாதிரி நம்மளால் டைம் ட்ராவல் பண்ண முடியுமா, இல்லைனா இந்த டைம் ட்ராவல் கான்செப்ட் வெறும் சயின்ஸ் ஃபிக்ஷனா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஸ்பேஸ் பர்ட். முதல்ல இந்த டைம் ட்ராவல் கான்செப்ட் எங்கேருந்து பிரபலமாக ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா, H.G. வெல்ஸ் என்ற சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டரால் எழுதப்பட்ட த டைம் மிஷன் அப்படின்ற நாவலில் இருந்து தான் இந்த டைம் ட்ராவல் கான்செப்ட் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. இந்த நாவல் 1895 வெளியிடப்பட்டது. அதுக்கப்புறம் 1921 ஏ கனெக்டிகட் யாங்கியின் கிங் ஆர்தர் கோர்ட்னு டைம் ட்ராவலை பேஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த டைம் ட்ராவலை பேஸ் பண்ணி சில படங்கள் வெளியிட்டாலும் பேக் டு த ஃபியூச்சர் அப்படின்ற படம் மூலியமாக தான் உலகம் ஃபுல்லாக இந்த டைம் ட்ராவல் கான்செப்ட் போய் சேர்ந்தது. அதுக்கப்புறம் உலகம் ஃபுல்லாக நிறைய படங்கள் டைம் ட்ராவலை பேஸ் பண்ணி எடுக்க ஆரம்பித்தாங்க. இது எல்லாமே படங்களில் சாத்தியம், ஆனால் நிஜ வாழ்க்கையில் சாத்தியமா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இதுக்கு முதல்ல நம்ம காலத்தை பற்றி தெரிஞ்சுப்போம். நம்மளுடைய நிகழ்காலம் எல்லாமே கடந்த காலமாக மாறிக்கிட்டு இருக்கும். நம்மளுடைய எதிர்காலம் நிகழ்காலமாகி கடந்த காலமாக மாறிடும். அதாவது காலம்ன்றது நிலையான ஒன்று. இந்த காலம் எப்பவும் எதுக்காகவும் மாறாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க சொல்ல, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி மூலியமா காலம் நிலையானது கிடையாது, அதுக்கு மாறா நேரம்ன்றது கிராவிட்டி அண்ட் மோஷன்ஸை சார்ந்து இருக்குன்னு சொன்னாரு. ஐன்ஸ்டைனுடைய ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில நமக்கு கிடைச்ச ஒரு கான்செப்ட் தான் டைம் டைலூஷன். டைம் டைலூஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் உங்கள் நண்பர் கிட்டத்தட்ட ஒளியோட வேகத்தில் பயணிக்கிறாரு. நீங்கள் அதை பூமியிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் நண்பருக்கும் டைம் வேரியேஷன் ஆகும். ஸ்பேஸ் ஷிப்பில் பயணிக்கிற அவருக்கு நேரம் மெதுவாக இருக்கும். இந்த டைம் டைலூஷனை எக்ஸ்பெரிமெண்ட்டாகவும் பண்ணி பார்த்துருக்காங்க. 1971 ஜோசப் சி ஆஃப்லியும் ரிச்சர்ட் இ கீண்டிங்கும் 4 CCM பீம் அட்டாமிக் கிளாக்கை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 அட்டாமிக் கிளாக்கை வச்சு உலகம் ஃபுல்லாக ஏர்லைன் மூலியமாக சுற்றி வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா யுனைடெட் ஸ்டேட் நாவல் அப்சர்வேட்டரியில் வச்சிருந்த அந்த கிளாக்கையும் இவங்க சுற்றி வந்த அந்த 2 கிளாக்கையும் கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க. இதில் பூமியில் இருந்த அந்த கிளாக்குக்கும் இவங்க சுற்றி வந்த அந்த கிளாக்குக்கும் நேனோ செகண்ட்ஸ் டிஃபர் ஆகிருக்கு. இது மூலியமா வேகமாக பயணிக்க சொல்ல டைம் டைலேஷன் ஏற்படும்ன்றது உறுதிப்படுத்தினாங்க. இந்த டைம் டைலேஷனுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்ம பூமியை 28,000 km/h வேகத்தில் சுற்றி வருது. இது பூமியை முழுசா சுற்றி வர 92 நிமிஷம் எடுத்துக்குது. ஒரு நாளைக்கு 16 முறை பூமியை சுற்றி வருது. இப்போ ஒரு ஆஸ்ட்ரோநாட் 6 மாசமோ இல்லை 1 வருஷமோ அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்கன்னா, பூமியில இருக்கிற நம்மளை விட அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஸ்லோவாகி இருக்கணும். அப்படி டிஃபர் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆகுது, ஆனா ரொம்பவே கம்மியான அமௌண்ட்ல. ஆவரேஜா 6 மாசத்துக்கு ஒரு தடவை 0.01 செகண்ட் பூமியில இருக்கிற டைமை விட ஸ்பேஸ் ஸ்டேஷன் டைம் ஸ்லோவாகுது. இந்த டைம் டைலேஷனை பற்றி இன்னும் டீட்டெயிலாக அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த படங்கள்லாம் காட்டுற மாதிரி டைம் ட்ராவல் பண்ணி நம்மளால் கடந்த காலத்துக்கு போக முடியுமா? ஒளியோட வேகத்தில் இருந்து 90% இல்லை ஒளியை விட வேகமாக பயணிக்க முடிஞ்சால் நம்மளால் எதிர்காலத்துக்கு போக முடியும். ஆனால் கடந்த காலத்துக்கு எப்படி போகிறது? இதுக்கு சில தேரிகள் இருக்குது. வார்மோல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் டைமில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட்ஸ். ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா, இன்டர்ஸ்டெல்லார் படத்தில் ஹீரோ ஒரு வார்மோலை கண்டுபிடிச்சி மில்லர் பிளானட்டுக்கு ட்ராவல் பண்ணியிருப்பாரு. அதே சமயத்தில் இன்னொரு எண்டில் இவங்களுக்காக இன்னொரு பர்சன் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோ மில்லர் பிளானட்டில் 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ரிட்டர்ன் வருவார். ஆனால் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்தவர் இவங்களுக்காக 23 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்படி இந்த வார்மோல் மூலிமா கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் டைம் ட்ராவல் பண்ண முடியும். ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியம் யாருக்கும் தெரியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா காஸ்மிக் ஸ்ட்ரிங். இந்த காஸ்மிக் ஸ்ட்ரிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் டைமுடைய ஃபேப்ரிக். இது ஆட்டமை விட ரொம்பவே தின்னாக இருக்கும். அதே சமயத்தில் இதோடைய டென்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த 2 காஸ்மிக் ஸ்ட்ரிங் ஒன்னோட ஒன்று க்ளோஸ் ஆக சொல்ல அதிகமான வேகத்தை ஏற்படுத்தும். இதனால நேரம் வளைய ஆரம்பிக்கும். இதை பயன்படுத்தி கடந்த காலத்துக்கு டிராவல் பண்ணலாம். அடுத்து டைம் மிஷின். ஒரு அட்வான்ஸான டெக்னாலஜியை பயன்படுத்தி டைம் டிராவல் மிஷினை உருவாக்கி அது மூலிமா கடந்த காலத்துக்கு போக முடியும். ஆனால் இது 3மே தியரி தானே தவிர ப்ராக்டிக்கலாக சாத்தியமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். சரி, இப்போ நம்மளால் டைம் ட்ராவல் பண்ணி கடந்த காலத்துக்கு போக முடியுதுன்னே வச்சுப்போம். அதனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படும்? முதல்ல பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு டைம் மிஷின் மூலியமாக டைம் ட்ராவல் பண்ணி கடந்த காலத்துக்கு போகிறீங்க. அங்கே உங்கள் தாத்தா ரொம்ப சின்ன பையனாக இருக்காரு. அங்கே நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை மாற்றுறது மூலிமா உங்கள் தாத்தா அப்போவே இறந்து போயிட்டாருன்னு வைங்க. உங்கள் தாத்தாவே இல்லைனா உங்கள் அப்பா பிறந்திருக்க மாட்டார், அப்புறம் நீங்களும் பிறந்திருக்க மாட்டீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களால் டைம் ட்ராவலும் பண்ணியிருக்க முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா பூட் ஸ்டாப் பேரடாக்ஸ். அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்கள் 2050 இருக்கீங்க. 2025 இருக்கிற உங்களுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான புக்கை கொடுத்து அதை படிக்க சொல்லணும். அதுக்காக நீங்கள் 2050 2025 டைம் ட்ராவல் பண்ணி வந்து அந்த புக்கை அவர்கிட்ட கொடுக்குறீங்க. இப்போ நீங்கள் அந்த புக்கை 2025 2050 வரையும் படித்து முடிக்கிறீங்க.
மறுபடியும் நீங்கள் 2025க்கு டைம் ட்ராவல் பண்ணி அதே புக்கை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் கொடுப்பீங்க. மறுபடியும் நீங்கள் 2050 வரையும் படிச்சுட்டே இருப்பீங்க. மறுபடியும் இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரே விஷயத்தை ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருப்பீங்களே தவிர அதோடைய ஆரம்பம் எங்கன்னு யாருக்கும் தெரியாமல் போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். நீங்கள் கடந்த காலத்துக்கு டைம் ட்ராவல் பண்ணி போய் தெரியாமல் பண்ணுற ஏதோ சில விஷயம் எதிர்காலத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும். இதுபோல் கடந்த காலத்துக்கு நம்ம டைம் ட்ராவல் பண்ணுறது மூலிமா நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. ஒருவேளை இந்த டைம் ட்ராவல் எதிர்காலத்தில் சாத்தியமானாலும் அதை யார் கண்ட்ரோல் பண்ணுவா அப்படின்றது மிகப்பெரிய பிரச்சனை. ஒருவேளை எல்லாராலையும் கடந்த காலத்துக்கு போக முடிஞ்சா அவங்க எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையை மாற்றிடுவாங்க. இதனால ப்ரெசென்ட்ல மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஒருவேளை ஃபியூச்சருக்கு டைம் ட்ராவல் பண்ணால் நம்மளால அங்கே பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம நிகழ்காலத்துல இருந்து மறைஞ்சு போயிடுவோம். இப்போ உங்ககிட்ட ஒரு டைம் மிஷின் இருக்கு. நீங்க அந்த டைம் மிஷின்ல ஏறி உட்காடுறீங்க. உங்க ஃப்ரெண்டு அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அந்த டைம் மிஷின் ஒர்க் ஆகி கொஞ்ச நேரத்துலேயே அங்கேருந்து காணாம போகுது. இப்போ நீங்க ஃபியூச்சருக்கு போய் உங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்டா அவன் டைம் மிஷின்ல உட்காந்து செக் பண்ணா அன்னைக்கு அவன் காணாம போயிட்டான் அப்படின்னு தான் சொல்லுவாரு. அதே சமயம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நமக்கு நெருக்கமானவங்களுடைய எதிர்காலத்தை நம்மளால பார்க்க முடியும். ஒரு சில ஃபிசிஸ்ட் டைம் ட்ராவலில் கடந்த காலத்துக்கு போகிறதுன்றது சாத்தியமில்லாத ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கடந்த காலன்றது எழுதப்பட்ட ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. அதே சமயம் மிச்சியோ காக்கு போன்ற பிசிஸ்ட் அட்வான்ஸ் சிவிலைசேஷன் மக்களால் கடந்த காலத்துக்கு பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ டைம் ட்ராவல் சயின்ஸா சயின்ஸ் ஃபிக்ஷனா அப்படின்னு பார்க்க சொல்ல டைம் டைலேஷன் தேடிப்படி பார்க்க சொல்ல நம்மளால எதிர்காலத்துக்கு போக முடியும். இப்போ நம்ம 90% ஒளியோட வேகத்தில் இந்த பூமியை ஒரு நாள் சுற்றி வந்தா இந்த பூமியை சுற்றி வர நமக்கு அது 24 மணி நேரம். ஆனால் இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் 55 மணி நேரம் கடந்திருக்கும். ஆனால் நம்ம 90% ஒளியோட வேகத்தை அச்சீவ் பண்ணலாம். இன்னும் பல காலங்கள் இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதே சமயம் கடந்த காலத்துக்கு போகிறதுக்கான எந்த ஒரு பாசிபிலிட்டிஸும் நமக்கு கிடைக்கல. ஒருவேளை அட்வான்ஸ் சிவிலைசேஷன் மக்களால் கடந்த காலத்துக்கு பயணிக்கக்கூடிய வழிகளை கண்டுபிடிக்க முடியலாம். இப்பொழுதைக்கு நம்மளால கடந்த காலத்துக்கோ எதிர்காலத்துக்கோ போகிறதுக்கான எந்த ஒரு டெக்னாலஜிஸும் கிடையாது. அப்படியே டைம் ட்ராவல் பண்ணாலும் படங்களில் காட்டுற மாதிரிலாம் டைம் ட்ராவல் பண்ண முடியுமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி தான். இந்த டைம் ட்ராவலை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஒருவேளை நீங்கள் கடந்த காலத்துக்கு டைம் ட்ராவல் பண்ண முடிஞ்சா உங்களுடைய பாஸ்ட்டை எதை மாற்றுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.